எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது எங்கள் ஊர் ஆடி பொங்கலுக்கு நாங்கள் போனப்போ எடுத்த ஃபோட்டோ. இதுதான் என்னுடைய ஃபேமிலி. எங்கள் ஊரில் ஆடி மாதம் 3 இல்லைன்னா 4வது வாரத்தில் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுமே எங்கள் ஊர்லேயும் சுற்றி இருக்கக்கூடிய 8 கிராமங்களிலையும் பொங்கல் விசேஷமாக நடக்கும். ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். எல்லோரும் சொந்தம் பந்தம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஊர் பசங்க முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த மேலே சத்தத்துக்கு ஆடிக்கிட்டு போகிறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லாம் பொங்கப்பானை எடுத்துகிட்டு போகிறாங்க. மஞ்சள் நீர் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கண்ணு திறப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் மேளதாளம் அந்த பொங்கப்பானை எடுத்துகிட்டு வர்றதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. கோயிலை 3 தடவை வலம் வந்து அவங்களுக்கான இடத்துல பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். இது சாயந்தரம் ஒரு 6 மணிக்கெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி மாதிரி வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு வராங்க. இதே மாதிரி பொங்கப்பானை எடுத்துகிட்டு வந்த மாதிரியே இந்த மேளதாளம் ஒவ்வொரு ஊருக்குள்ளே ஒவ்வொரு தெருவாக போய் முளைப்பாரி போட்ட பெண்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த முளைப்பாரி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டு ஊருக்குள்ளேயும் இந்த முளைப்பாரி போட்ட பெண்களும் கையில் காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க. அப்புறம் இந்த முளைப்பாரி எல்லோரும் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டு திரும்ப வீட்டிலேருந்து இந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு வருவாங்க. காளியம்மன் கோயிலை 3 தடவை சுற்றி வந்து இந்த முளைப்பாரியை கோயிலுக்கு நடுவில் வச்சு எல்லோரும் கும்மி அடிப்பாங்க. இதில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கலந்துக்கிடுவாங்க. நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த முளைப்பாரிக்கு கும்மி அடிக்கிறதுக்காகவே எல்லோரும் ஒன்று போல் சேலை எடுத்திருப்பாங்க. ஒரு வாரம் வந்து பழகுவாங்க. இப்போ வந்து கோயிலை ரவுண்டு சுற்றுறாங்க. இதே மாதிரி 3 தடவை வந்து கோயிலை வலம் வருவாங்க. வலம் வந்து சாமிக்கு நடுவில் இதுதான் கோயிலோட வாசல். அங்கே வச்சு கும்மி அடிப்பாங்க. ஊரில் இருக்கக்கூடியவங்க சொந்தம் பந்தம் எல்லாருமே இந்த 3 நாள் வந்து ஒன்று சேருவாங்க. நல்லாயிருக்கும். இதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது மட்டும் வீடியோவை மட்டும் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் அடுத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி. 6 மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் முளைப்பாரி வச்சு கும்மியெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு செஞ்சுட்டு அப்புறம் நைட்டு வந்து ஒரு 9, 10 மணிக்கு மேலே இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி போடுவாங்க. 3 நாளைக்குமே வேறு வேறு போடுவாங்க. ஆடல் பாடல், குழந்தைகளுடைய ஆடல் பாடல், பாட்டு கச்சேரி, அப்புறம் நாடகம் இந்த மாதிரி மாறி மாறி போடுவாங்க. இங்கே பாருங்கள், நான் என் பாப்பாவோட உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி மாறி மாறி போடுவாங்க. இது ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சபையில் போடுவாங்க. மேடையில் ஊரில் இருக்கக்கூடிய இந்த எல்லா மக்களுமே ஒன்று சேர்ந்து அங்கே உட்காந்து பார்ப்போம். இந்த மாதிரி விசேஷ நாட்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறது சந்தோஷம். நான் அப்பப்போ எடுத்த அந்த சில வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் 3 நாளுமே எடுத்த எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணலை. சில வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். உங்கள் ஊரில் ஆடிப்பொங்கல் இல்லைன்னா தை மாதம் பொங்கல் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி 3 நாளுமே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முளைப்பாரியை வச்சு கும்மி அடிச்சுட்டு 3வது நாள் என்ன பண்ணுவோன்னா அந்த முளைப்பாரியை கொண்டு போய் ஊருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கம்மாயில் கரைச்சிட்டு திரும்ப ஆடல் பாடல் நிகழ்ச்சி போடுவாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு 3 நாள் பொங்கல் வந்து முடிஞ்சிடும். இது வந்து சுற்றி இருக்கக்கூடிய 8 கிராமங்கள்லேயும் நடக்கும். சொந்த பந்தம், வெளியே படிக்க போனவங்க, வேலைக்கு போனவங்க எல்லாருமே அன்றைக்கி ஒன்று சேர்ந்துருவோம். சேர்ந்து வெள்ளிக்கிழமை பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் ஃபுல்லாக விளையாட்டு போட்டி. அன்றைக்கி வந்து வீட்டில் எல்லா வீட்லேயுமே கறி, நான்வெஜ் எல்லாம் எடுப்பாங்க. சாப்பிட்டு திரும்ப நைட்டு வந்து சாமி கும்பிட்டு ஜாலியாக இருக்கும். இது 3வது நாள் எடுத்த வீடியோ. பாருங்கள், 2 குரூப்பாக பிரிஞ்சு ஆடுறாங்க. பின்னாடி வந்து பாட்டு சத்தம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கட் பண்ணிடுறேன். இப்படி தான் எங்கள் ஊரில் வந்து நாங்கள் பொங்கல் வச்சு சந்தோஷமாக இருப்போம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி கும்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.